பருப்பு பட்டாணி பருப்பு இருக்குதுல்ல அதை வந்து அது 6 பச்சை மிளகா, சுக்கு, பெருங்காயம், சோம்பு 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அறுபல் பூண்டை வந்து இடிச்சுட்டு வந்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டலாம். தண்டங்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி சீரகம் சோம்பு போடும்போதே வந்து பெருங்காயமும் போட்டுட்டேன். சுக்கு பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இது பண்ணிட்டேன். இதில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன். இப்போ போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. போட்டுக்கலாம். நீங்கள் சுக்குக்கு பதிலாக இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி போடல, சுக்கு தான் போட்டிருக்கேன். தண்டங்கீரையில் குழந்தைங்களுக்கு சத்து அதிகம். அதனால் கீரையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போடும்போது மட்டும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வரட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. இதுவும் சேர்த்து வேகட்டும். இன்னொரு தடவை திருப்பி விட்டுலாம். நல்லா வேகட்டும்.
நல்லா வேகட்டும். பாருங்கள் இதெல்லாம் கலர் எந்த அளவுக்கு வைக்கணும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. பாருங்கள் வெந்திரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் வடை ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வந்தடையும்.